அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குறிஞ்சிப்பாடி வட்டம் தென்குத்து கிராமத்தில் என்எல்சி விரிவாக்கப் பணிக்கு 5.28 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், விவரங்கள். லாவண்யா, என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக விவசாய நிலங்களை எடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது அரசாணை என்பது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏற்கனவே சுரங்கம் 1, சுரங்கம் 2 மற்றும் அனல் மின் நிலையங்கள் இயங்கி வரக்கூடிய நிலையில் கூடுதலாக சுரங்க விரிவாக்க பணிக்காக ஏற்கனவே கடந்த ஆண்டு நெய்வேலி, வளையமாதேவி, கீழ் வளையமாதேவி, கம்மாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் விவசாய நிலங்களை அழித்து நிலங்களை கையகப்படுத்தியிருந்தது என்எல்சி நிர்வாகம். இதற்கு ஏற்கனவே கிராம மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர். அதாவது சமமான இழப்பீடு மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்போது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே இருக்கக்கூடிய தென்குத்து கிராமத்தில் 5.28 ஏக்கர் விவசாய நிலங்களை எடுப்பதற்காக தற்போது அறிவிப்பு விளம்பரமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் தென்குத்து கிராம மக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே என்எல்சியில் வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இன்றளவும் பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடி வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது 5.28 ஏக்கர் தென்குத்து கிராமத்தில் நிலங்களை எடுப்பதற்காக அறிவிப்பு வெளியிட்டு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி சார்பில் தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த என்எல்சி விவகாரத்தில் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது விளம்பரம் வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.